மனதிலே உங்கள் இறைவனிலிருந்து உங்களுக்கு அத்தாட்சி வந்துவிட்டது, தெளிவான பேருளையும் உங்களிடம் இறக்கி வைத்துள்ளோம். இந்த வேதத்தை பேருளையும் இறக்கி வச்சிருக்கான். ஆகவே யார் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு அவனை உறுதியாக பின்பற்றுகிறார்களோ அவர்களை தன் கருணையிலும் அருளிலும் புகழ் செய்கிறான். இன்னும் தன்னிடம் சேர்ப்பிக்கக்கூடிய நேரான வழியில் அவர்களை செலுத்துவான். அவன் தான் செலுத்துவான், நம்ம போயிட முடியாது. ஆன்மீகம் பேரில் போனால் இறைவன் அடைய போறேன்னு சொல்லிட்டு நம்ம கண்ணை போட்டு தியானம் பண்ண போயிட முடியாது. நம்ம பொருள் நிறையா வச்சிருக்கிறோம், அதை கொண்டு அவன் அடைஞ்சிடலாம், ஒரு காலம் போக முடியாது. அவன் தான் நம்ம அனுமதிக்கிறோம். அதுக்கு நம்ம அவன் பக்கம் திரும்பணும். 34, 37 அத்தியாயம் 34, 37. இன்னும் உங்களுடைய செல்வங்களோ உங்களுடைய மக்களோ உங்களை நம்மிடம் நெருங்க வைக்கக்கூடியவர்கள் அல்லர். ஆனால் எவர் நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்கள் செய்கின்றாரோ அத்தகையோருக்கு அவர்கள் செய்ததற்கு இருமுறை நற்கூலி உண்டு. மேலும் அவர்கள் உன்னதமான மாளிகைகளில் நிம்மதியுடன் இருப்பார்கள். இன்னும் உங்களுடைய செல்வங்களோ உங்களுடைய மக்களோ உங்களை நம்மிடம் நெருங்க வைக்கக்கூடியவர் அல்ல. ஆனால் எவர் நம்பிக்கை கொண்டு நல்ல செயலை செய்கிறார்களோ, இறைவன் ஒருத்தனை ஏற்றுக்கிட்டு அவன்கிட்ட சரணடைகிறாங்களோ அத்தையோருக்கு அவர் செய்ததுக்கு இருமுறை நற்கூலி கொடுக்க உண்டு. மேலும் அவர் உன்னதமான நிம்மதி இருப்பார். நிம்மதியான வாழ்க்கை, அமைதியான நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்க்கை அவன்கிட்ட சரணடைஞ்சிடும். அவன்கிட்ட நம்ம குடும்பத்தையும் சமர்ப்பிச்சிடணும். அவனுடைய பாதையில் வாழ்றதுக்கு விரும்பணும். வழிதவரை போயிடக்கூடாது இறைவனேன்னு கேட்கணும். அவனுக்கு எதை இணையாக்கிடக்கூடாது.